அதாவதுங்க வலி அப்படின்னு சொன்னால் ஒரு பெயின் வெளியில் அடிபட்டிருக்கு, காயம்பட்டிருக்கு, ஒரு அயோடெக்ஸை போட்டு சரி பண்ணிக்கலாம், ஆற்றிக்கலாம். உள்காயமாச்சே, உள்ளே இருக்க வலியாச்சே, எந்த மருந்து வந்து சரி பண்ணும், எந்த ஆயில்மெண்ட்டு சரி பண்ணும், எது சரியாக்கும்? ஒரு உறவு தானே சரியாக்கும். ஒரு உறவினுடைய பிரிவை ஒரு மருந்து சரியாக்காது. ஒரு உறவினுடைய பிரிவை ஒரு உறவு தான் சரியாக்கும். இப்படி கும்பராசிக்காரர்கள் அந்த சாய்ந்த தோள்கள், வளர்ந்த அந்த வளர்ப்பு, பாசம், அன்பு, நேசம், கடந்து வந்த பாதை, பட்ட காயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து அப்படின்றது. அந்த வாழ்க்கையில் ஒரு பிரிவு வந்தது, அப்படியே வாழ்ந்துட முடியுமா, இருக்கிற நாட்கள் அப்படியே கழிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கடவுள்கிட்ட வைக்கும்போது, அந்த இயற்கை இவர்களுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கும்பத்திற்கு 5 பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவானா வர்றதுனால, அந்த புதன்னா இரட்டைத்தன்மையை கொடுக்கிறது. ஒரு வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு வாழ்க்கை அதை விட அற்புதமா அமையும். ஒரு பிரிவு ஏற்பட்டது, ஒரு உறவு அதை விட அற்புதமா அமையும். கும்பராசிக்காரர்கள் எதை இழந்தார்களோ, எதை பிரிந்தார்களோ, எந்த துக்கத்திற்கு ஆட்பட்டார்களோ, அதை விட 2 மடங்கு புதன் பகவான் இவர்களுக்கு ஒரு உறவை நிச்சயமாக கொடுப்பார்.